वाग्यज्ञेन कल्पताम्। अज्ञानतिमिरान्धस्य गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म श्री गुरवे नमः। स्थावरं जंगमं व्याप्तं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री। सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्री गुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्री गुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्री। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोः पादोदकं सम्यक् तस्मै श्री गुरवे। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे। मन्नाथ श्री जगन्नाथः मद्गुरुः श्री जगद्गुरुः गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्री गुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ओम नमामि शंकराचार्यं सर्वलोकैकपूजितं भजे श्रीभारतीतीर्थं शारदापीठसद्गुरुम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। महानारायण उपनिषद முதல் மந்திரம், முதல் அனுவாக்கம், முதல் மந்திரம். அம்பஸ்ய பாரே भुवनस्य मध्ये नाकस्य पृष्ठे महतो महीयान् शुक्रेण ज्योतिगुंषी
समनु प्रविष्टः प्रजापतिश्चरति गर्भे अन्तः. உபனிஷத்தினுடைய இந்த முதல் பகுதி பரமாத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது. ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரத்துக்கு ஒரே லட்சியம். ஆதிசங்கருடைய வியாக்கியானப்படி அத்வைத்தந்தான் பரமார்த்த சத்தியம். இருப்பது பொருளே. ஒரு பொருள்ங்கிற வார்த்தை கூட இரண்டற்றது, ரெண்டாவதா ஒரு வஸ்து கிடையாதுங்கிறத புரிய வைக்கிறது தான் நோக்கம். நம்முடைய புத்தியோ எப்போ பார்த்தாலும் நானா ரூபா பவந்தி, எந்த நேரம் எந்த மாதிரி எப்படி போகும் தெரியவே தெரியாது. நானா ரூபா பவந்தியாக இருக்கிறதுனால இதை ஏக்கரூபமாக ஆக்கணும். எப்பவும் ஒரே வஸ்துவா ஒரு அப்படி இருந்தால் வெரைட்டி இல்லைன்னு சொல்லுவா சில பேர். வெரைட்டி இருந்தால் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நமக்கு எப்போவுமே ஒரு கடலை நிறைய இருந்தால் கூட ஒரு கடலை போகிறோம் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு. அது மாதிரி எல்லாம் நன்னா இருந்தால் கூட ஏதோ ஒன்று இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, எப்போவுமே அந்த அத்வைத சித்தாந்தத்திலேயே மனசு திருடமாக இருக்கட்டும். அதுக்காக மற்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, மற்றதை உண்மைன்னு நினச்சி ஏமாந்து போக வேண்டும். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் அத்வைத்தம் சத்தியம்ங்கிறோம், அத்வைத்தம் சத்தியம்ங்கிறோம், துவைத்தம் அசத்தியம்னு சொல்லலை. அங்கே தான் ரொம்ப முக்கியம். அத்வைத்தம் சத்தியம்னு சொல்கிறோம், துவைத்தத்தை மித்யாதான் சொல்கிறோம். அதனால் இந்த மித்யாவே பெரியவாள்லாம் விசாரம் பண்ணிருக்கிறத பார்த்தா நிறைய இருக்கு. இந்த மித்யா அப்படிங்கிறது மித்யா வேறு அசத்து வேறு. அதனால் எப்போவுமே நமக்கு அது மித்யான்னு சொன்னால் பொய்ன்னு விடுவோம் உடனே. யார் சொன்னால் பொய்ன்னு சொல்லலை, உண்மைன்னு சொல்லலை, அதை மதிக்காதீங்கோங்கிறோம். நிழலுக்கு எப்படி முக்கியத்துவம் இல்லையோ அது மாதிரி இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லலை. ஆக வெரைட்டிஸ் துவைத்தமெல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் அது சத்தியம் கிடையாது, சத்தியம். அதனால தான் பிரம்மைவ சத்தியம் ஜகத்து மித்யா. பிரம்மைவன்னா அத்வைத்தம் தான், அத்வைத்தம் பிரம்மைவ சத்தியம், துவைத்தம் ஜகத்து மித்யா. இது மனசில் ஆழமாக பதியணும். அதுக்கு சாஸ்திரங்கள் எத்தனையோ பிரக்ரியையே யூஸ் பண்ணுறது. அது பேர் பிரக்ரியான்னு பேர். பிரக்ரியான்னு சொன்னால் முறைகள், தமிழில் சொன்னால் முறைகள், இங்கிலீஷில் சொன்னால் மெத்தடாலஜி, எல்லாம் நிறைய உபயோகப்படுத்துறது. ஏதாவது ஒரு பிரக்ரியாவை சொல்லி அதன் மூலம் நம்ம மனசில் அத்வைத்தத்தை சத்தியம்னு நிலைநாட்டுறது. இதுதான் நோக்கம். எத்தனை உபனிஷத்துக்களாக இருந்தாலும் ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுக்தம் கிரந்த கோட்டிபிகி. அதாவது ரெண்டு சொல்லுவார். தர்மசாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் இப்படி உண்டு, அதே மாதிரி பிரம்மசாஸ்திரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் உண்டு. தர்மசாஸ்திரத்துக்கு சொல்கிற ஸ்லோகத்துக்கு இந்த ஃபஸ்ட் லைன் ஒன்று தான், ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி. ஸ்லோகத்தில் சொல்கிறேன், நன்னா சொல்கிறேன். எப்படி அரை ஸ்லோகத்தில் நன்னா சொல்கிறேன். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி, பிரவக்ஷ்யாமின்னா பிரகர்ஷேன வக்ஷ்யாமி, நன்னா சொல்கிறேன். எதுக்தம் கிரந்த கோட்டிபிகி, கோடிக்கணக்கான கிரந்தங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் அரை ஸ்லோகத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோ. தர்மசாஸ்திரம் என்னதுன்னா அதுவே ஒரு அரை ஸ்லோகம் போயிடுச்சு. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி எதுக்தம் கிரந்த கோட்டிபிகி, பிரதிஜா வாக்கியமே அரை ஸ்லோகம் போயிடுச்சு, அரை ஸ்லோகம் பாக்கி இருக்கு. தர்மசாஸ்திரத்துக்கு பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம்
மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணுறது தான் புண்ணியம், மற்றவாளுக்கு இடைஞ்சல் பண்ணுறது தான் பாபம். புண்ணிய பாபத்துக்கு சிம்பிளாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம். தர்மமே எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணிக்கிறதுக்காக தான் தர்மசாஸ்திரமே இயங்குறது. எல்லாம் செல்ஃபிஷாக ரூமுக்குள்ளே நம்மளே எல்லாம் சாப்பிட்றதுக்காக இல்லை. எல்லாம் பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம். புண்ணிய பாபத்துக்கு தர்மசாஸ்திரத்துக்கு சுருக்கமாக சொன்ன மாதிரி பிரம்மசாஸ்திரத்துக்கும் சொல்லியிருக்கா. அதே இதில் தான் இல்லை ஃபஸ்ட் லைன், ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி யதுக்தம் கிரந்த கோட்டிபிஹி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. அடுத்தது மூணாவது ரொம்ப முக்கியம், ஜீவோ பிரம்மைவ நாபரா. ஜீவம் பிரம்மந்தான், வேற இல்லை. நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டு. அதுதான் பாரதியாருடைய பாட்டு. நம்ம அதை மறக்க முடியாது, சௌரியமாக இருக்குது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீழ்கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய பிரக்ரியான்னு சொன்னால் என்ன அர்த்தம், முறைகள்லாம் நிறைய இருக்குது. அது எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கும். இப்போ தைத்திரியோபனிஷத்துலேயே பார்த்தோம்னா முதல்ல சீக்ஷாவல்லியில் முழுக்க நிறைய கர்மகாண்டம் ஆயிடுத்து. கர்மகாண்டம்னா என்ன, மனசை பக்குவப்படுத்துறதுக்கான சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டது. ரெண்டாவது வள்ளியில் பார்த்தோம், பஞ்சகோஷ விவேக பிரக்ரியா மூலமாக ஆத்மா பிரம்மன் அப்படின்னு புரிய வச்சது. யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமேவ்யோ மன் ச ஏகஹா சய ஏவம் வித்து. எல்லாம் பிரம்மானந்த வல்லி முழுக்க பஞ்சகோஷ விவேக பிரக்ரியா. அதே மாதிரி தான் இங்கேயும் அடுத்ததும் பிருகுவல்லிலையும் பார்த்தோம். அங்கேயும் அப்படியே தான் பஞ்சகோஷ விவேகம்தான். அதுக்கப்புறம் நிறைய ஸ்துதிகள்லாம் சொல்லி முடிக்கப்பட்டது. இப்போ இங்கே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால், எடுத்த உடனே பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை பெரிய பெரிய சென்டென்ஸ், பெரிய பெரிய நீளமான பதங்கள் வாக்கியங்களால் பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் எடுத்த உடனே உபதேசிக்கப்படுறது. அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் அப்படி சொல்லி எடுத்த உடனே நம்ம மனசை விரிவுபடுத்துறது. நம்ம எப்போ பார்த்தாலும் இங்கேயும் அல்பமாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? இல்லை இங்கே பக்கத்தில் இந்த நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்க போகிறது, சுற்றி சுற்றி இது பெரியப்பா சித்தப்பா அத்தியும் பேர் மாமா இப்படி என்னதாவது இருந்து ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒருத்தருடைய குணதோஷங்களை பற்றி நமக்கு டாபிக் வேறு கிடைக்க மாட்டேங்கிறது. எல்லாரோட குணதோஷங்கள் எல்லாம் பேசி பேசி அழுத்து போய் ராத்திரி தூங்கி விடுறோம். இதுலேயே நேரம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற போது பெருசான வஸ்துவை நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்கு? உபனிஷத்தை எடுத்த உடனே என்ன பண்ணுறதுன்னா, தியானம் பண்ணு, சமுத்திரத்தை தியானம் பண்ணு, இந்த பிரபஞ்சத்தை தியானம் பண்ணு. அப்புறம் அடுத்தது என்னன்னா, அதுக்கப்புறம் சொர்க்கத்தை திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை சொல்ல போகிறது. எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே பிவா. திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே ஸ்மரியத்தே நச்ச திருஷ்யத்தே எல்லாம் வரப்போகிறது. ஸ்மரியத்தை என்று நினைக்கப்படுகிறது, நச்ச திருஷ்யத்தை. அது சூரிய நமஸ்காரத்தில் முதல்ல வருது. ஸ்மிருதி பிரத்யக்ஷமைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதைராதித்ய மண்டலம் சர்வைரேவ விதாஸ்யதே சூரியோ மரீச்சிமாதத்தே சர்வஸ்மாத் புவனாததி. சூரிய நமஸ்கார மந்திரம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். எதுக்கு சொல்கிறோம்னா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்களால் சொல்லப்படுறது. நச்ச திருஷ்யத்தை எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மரியத்தே நச்ச திருஷ்யத்தை என்று ஸ்மிருதிகளால் சாஸ்திரங்களால் நினைக்கப்படுகிறது. அப்படி இருக்கு இப்படி இருக்கு. இந்த கேலக்சி எல்லாம் சொன்னால் முடிக்கவா முடியும்? அது ஆகையினால அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே. அப்புறம் பார்த்தது பெருசில் பெருசுப்பா, அவ்வளோதான் முடிச்சு கொடுத்து. மகதா மஹியா
ஒரு லெவலுக்கு மேலே மனசு விஸ்தாரமாக சிந்திக்கிறதுக்கு சக்தியை எழுந்துடுறது, அதில் கலந்துடுறது, லயமாயிடுறது. மகத்தான வஸ்துவை நினைச்சா உபநிஷத்தை இன்னொரு இடத்துல என்ன பார்த்துருக்கோம், தன்மக இத்யுபாசீத மகான் பவதி, தன்மன இத்யுபாசீத மானவான் பவதி, தன்னம இத்யுபாசீத நம்யந்தே ஸ்மை காமா. ஞாபகம் இருக்கோ அர்த்தமெல்லாம்? நான் சொல்றது இது ஏன்னா 3 சாப்டர் முன்னாடி இருக்கு, அதில் வருது. அதை பெருசுன்னு யார் உபாசனை பண்ணுறானோ அவன் பெரியவன் ஆறானோ. பெரியதை நினைப்பவன் பெரியவன் ஆகிறான். சிம்பிளாக சொல்லிடுது. தன் மக இத்யுபாசீத மகான் பவதி, தன் மன இத்யுபா, அதை விஸ்வ மனசா டோட்டல் மைண்டாக தியானம் பண்ணுறவன் அந்த மனசு மயமாகிடுறானோ. தன் நம இத்யுபாசீத, அதை நமஹா நமஹான்னு சொல்லி பூஜை பண்ணினான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இவனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளும் இவனை நமஸ்காரம் பண்ணுவான். தன் நமஹா இத்யுபாசீத அஸ்மை சர்வே காமாக நம்யந்தே, நம்யந்தே அஸ்மை காமாக தத் பிரம்மேத்யுபாசீத. அதை பிரம்மன்னு உபாசனை பண்ணினா என்ன ஆகும்னா, பிரம்மவான் இப்படி உபாசனை பண்ணு, இப்படி தியானம் பண்ணு, இப்படி தியானம் பண்ணு சொல்லி கொடுக்கறது. ஆனால் இங்கே எடுத்த உடனே என்ன பண்ணுறது, மகத்தோ மகியான், இருக்கிறதுலேயே பெருசாக நமக்கு நினைக்கிறத சொல்லியாச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய திருஷ்டாந்தத்தில் வரும், பரந்த கடல், விரிந்த ஆகாயம், உயர்ந்த மலை, இவைகள் இறைவனுடைய பெருமையை ஓயாது பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படிம்பார். பரந்த கடல், விரிந்த ஆகாயம், நெடிதுயர்ந்த மலை, இவைகளெல்லாம் எப்பொழுதும் இறைவனுடைய பெருமையை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஆகவே மகத்தோ மகியான் அப்படி பெருசாக நினைக்கும்படி பண்ணி, இந்த கேமரா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அது திரும்ப கொஞ்சம் சின்னதாக கொண்டு வந்து காட்டுறது இல்லையா, அது மாதிரி கொண்டு வருது உபனிஷத்து. அதனால சுக்ரேண ஜோதிகம்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிச்சரதி கர்ப்ப. நான் ஒன்றுக்கும் பதார்த்தம் சொன்னால் முடிக்க முடியாது. அதனால் நான் என்னென்னா வாக்கியார்த்தம், பதார்த்தம் சொல்கிறதுக்கு பேர் ஒரு பதத்தையும் எடுத்து அர்த்தம் சொன்னால் அதுக்கு பேர் பதார்த்தம். பதத்தை சொல்லி பதத்துக்கு அர்த்தம் சொன்னால் அதுக்கு பதார்த்தம்னு பேர். சென்டென்ஸுக்கு மீனிங் சொன்னால் அதுக்கு பேர் வாக்கியார்த்தம்னு பேர். நீங்கள் படிச்சிருப்பீர்கள் வாக்கிய பாஷ்யம், பதபாஷ்யம் கேனோபனிஷத்துக்கு பார்த்துருக்கலாம். ஆஹ சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதிச்சரதி கர்ப்பே அந்த. இந்த தமிழ் புக்கை நான் அண்ணா சுப்பிரமணியருடைய புக்கே ஃபாலோ பண்ணுறேன். அந்த தமிழில் போட்டிருக்குது, கரை காணாத நீர் பெருக்கிலும் புவனத்தின் மத்தியிலும் வானுலகின் உச்சியிலும் உள்ள பிரஜைகளின் நாயகன், பெரியதற்கெல்லாம் பெரியவன், விதை வடிவில் பிராணிகளின் உள்ளத்தின் உரையும் ஒளிகளில் புகுந்து கருவினுள் சஞ்சரிக்கிறான். கொஞ்சம் கடினம் இது புரிஞ்சுக்கிறது தமிழ்லையே. அதாவது இந்த பெரிய வஸ்து மகத்தோ மகியான் பிரஜாபதிஹி, பிரஜாபதிக்கு விசேஷனம் இதெல்லாம். மகத்தோ மகியான் பிரஜாபதிஹி, இறைவன் அர்த்தம். உயிர்களின் தலைவன் இறைவன். வித்யாரண்ய சுவாமிகள் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கார், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கார். அவர் வெஷ்டியையும் சமஷ்டியையும் ஒரே நேரத்தில் சொல்றார் வித்யாரண்ய சுவாமிகள். சுக்ரேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டா சன்னு, சமனு பிரவிஷ்டா சன்னு கர்ப்பே அந்தஹா கர்ப்பே சரதி. கர்ப்பே அந்தஹா சரதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறது விராட் ஸ்வரூபம்ங்கிறார். கர்ப்பா அந்தே சரத்தின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய இதில் மத்தின்னு அர்த்தம் இல்லை, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவர் இருக்கார். ஒரு உயிரில் மாத்திரம் இல்லை. தாய்மானவர் பாடினார், எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த சித்தாந்த பேதங்கள் கொஞ்சம் உண்டு. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம்னு சொல்கிறச்ச முக்கியமாக விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் இதில் தான் பக்கத்தில் வந்துட்டே இருக்கும்.
கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே. அப்புறம் இந்த உயிர்க்கு உயிர் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப பழக்கம். தமிழில் நிறைய இருக்குது. உயிர்க்கு உயிராய் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது. இப்போ சமுத்திரம், அலையிலையும் ஜலம் இருக்குது, சமுத்திரத்துலேயும் ஜலம் இருக்குது. சமுத்திரத்துக்குள்ள ஜலம் இருக்கா, ஜலமே சமுத்திரமாக இருக்கா அப்படின்னா அந்த சித்தாந்த பேதம் மாறிடுறது. அது மாதிரி உயிருக்குள்ள நான் தெளிவாக சொல்லிடுறேன். உயிருக்குள்ள உயிர் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் உடலுக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி உயிருக்குள்ள உயிர் இருக்குங்கிற புரியுறதா? உதாரணம், உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற மாதிரி அது எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது. உடலுக்குள்ள உயிர் இருக்குன்னா எங்கே இருக்குது சுவாமிஜி உடலுக்குள்ள உயிர்னு? இருக்கும். உயிருங்கிறது ஆத்மாவை குறிக்கிறது. உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது. உடலுக்குள்ள உயிர் இருக்கோ அது மாதிரி உயிருக்குள்ள உயிர் இருக்குங்கிற வைஷ்ணவாளும் சைவாளும். நம்ம என்ன சொல்கிறோம், உயிரும் உயிருக்குள்ள இருக்கிற உயிரும் ஒன்றில் தான் இருக்குங்கிறோம். புரியுறதோ? உயிரும் உயிரும் ஒன்றில் தான் இருக்குங்கிறோம். ஆக சமுத்திரத்துக்குள்ள அலை இருக்கு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தண்ணீரில் தான் அலையும் சமுத்திரம் இருக்குன்னு சொல்கிறது எப்படி? அதுதான் திருஷ்டாந்தம். அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, சுக்ரேண அப்படின்னு சொன்னால் சைத்தன்ய ரூபேண ஜோதிகும்ஷி சமனு பிரவிஷ்டா. ஜோதிகும்ஷிங்கிறதுக்கு சில புஸ்தகங்களில் ஜீவாத்மான்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம்னா அந்தக்கரணம்னு அர்த்தம். ஜோதிகும்ஷி உள்ளத்தினுள் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன். நம்ம தமிழ் படுத்துகிறேன் நான் இது. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அனைவருடைய உள்ளத்தினுள்ளும் உலகினுள்ளும் உணர்வாய் விளங்குகிறான். அவ்வளோதான் சாரம். தான் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் அனைவர் உள்ளத்திலும் வெளிப்படுகிறான், உணர்வாக வெளிப்படுகிறான். உலகிலும் டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறோம் இல்லையா? டோட்டல் கான்ஷியஸ்னஸ், இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ். வெஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி சைத்தன்யம்னு எடுப்பிலேயே சொல்லிவிடுறதுங்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள். விமலானந்த சுவாமிகளுடைய வியாக்கியானம் ஒன்று இருக்குது. நான் வித்யாரண்ய சுவாமியுடைய வியாக்கியானத்தையே ஃபாலோ பண்ணி சொல்கிறேன். அதுதான் சௌரியமாக இருக்குது. ரொம்ப சம்பிரதாயமாக சொல்கிறதுக்கு, அதனால் அத்வைத சம்பிரதாயத்தை சொல்கிறதுக்கு அதில் அதை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். அதே சமயம் அதுக்காக நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அவரோடது ஒரு பாணியில் போகிறது, இது வித்யாரண்ய சுவாமியோடது ஒரு பாணியில் இருக்குது. எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது வித்யாரண்ய சுவாமியோடது, அதுக்காக அதை எடுத்துட்டுருக்கேன். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மஹீயான் சுக்ரேண ஜோதிகும்ஷி சம் அனுப்பிரவிஷ்டா. நன்றாக உள்ளத்தினுள்ளே விளங்குகிறார். அகம் அகம் அகம்னு பிரகிருதி விகிருதி பின்னஹா சுத்த போத ஸ்வபாவஹா சத் அசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகமகம் இதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே. விவேக சூடாமணி. ஆக நான் நான் சொல்லிக்கொண்டு சம் அனுப்பிரவிஷ்டான் இருக்கு இல்லையா? பிரவிஷ்டா அனுப்பிரவிஷ்டா சம் அனுப்பிரவிஷ்டான்னு நன்னா தெரியறதேப்பா. நான் எங்கெங்க நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன். அகம் அகம்னு நன்றாக தெரிகிறது. ஆக அந்த பரமாத்மா எங்கே இருக்காருன்னு சொன்னால் யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். அதனால தான் அனுப்பிரவேச ஸ்ருதின்னு இதெல்லாம் சொல்கிறோம். கடவுள் எங்கே இருக்கார்னா உள்ளத்தினுள்ளே நன்றாக அவர் விளங்குகிறார். நான் என்ற சொல்லுக்கு விளக்கமாக விளங்குகிறார். இது அப்படியே கீதையிலேருந்து நான் சொல்கிறேன்.
7வது அத்தியாயத்தில் அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தாரியத்தே ஜெகத். அகமாத்மா குடாகேஷ. எடுத்த உடனே மகா வாக்கியம் இது. நன்றாக கவனித்து பார்த்தா தெரியும். உபனிஷத்து எடுத்த எடுப்பிலேயே முதல்லையே மகா வாக்கியத்தை சொல்லிவிடுது. ஒரே பரமார்த்த வஸ்து உனக்குள்ளேயும் வெளியிலையும் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. ஒரு வஸ்து தான் இருக்கு, 2வது வஸ்து கிடையாது. ஒரு பொருளே தன்னை இவ்வாறாக தன்னை வேறு வேறு விதமாக காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆக ஜோதிகும்ஷி சமனுப்பிரவிஷ்டகாங்கிறது ஜீவாத்மஸ்வரூபம். கர்ப்பே அந்தஹா சரதி. பிரஜாபதிங்கிறது பொது, பிரஜாபதிங்கிறது பரமாத்மா. பரமாத்மாவானவர் அனைத்து உடல்களின் உள்ளும் உலகத்தின் உள்ளும் யாண்டும் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த தமிழ் புரியுறதோ? ஒரே பரம்பொருள் உடலின் உள்ளும் உலகத்தின் உள்ளும் விளங்கி கொண்டிருக்கிறார். அவரை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கு. ஆக திருஷ்யத்தே துவக்ரேயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதரிசி. இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது. அதாவது ஒரு மந்திரம் வரப்போகிறது பாருங்க. அந்த 6ஆம் பக்கத்தில் பாருங்க மேலே. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம் ஹ்ருதா மனீஷா மனஸ்தோ யயேனம் விதுரமிருதாஸ்தே பவந்தி. ஹ்ருதா மனீஷா மனசா அபிக்ளுப்தா. அப்படி பிடிச்சிக்கிறதான். அதாவது சூக்ஷ்மமான மனசுனால தான் இப்படி உட்கார்ந்து காலம்பரை 10 மணிக்கு படித்து கவனிக்கிறோமா. மற்றதை ஃபோக்கஸ் பண்ணலை, அதை மாத்திரம் தத்துவத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹிருதா மனசா அபிக்ளுப்தா யயேனம் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி. சரி, அடுத்த மந்திரத்தை பார்ப்போம். இப்போ இந்த முதல் மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு பரமார்த்த வஸ்து பிரம்ம வஸ்து அது சரீரத்துக்குள்ளேயும் இருக்குது ஜகத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்தூல சரீரத்தை எடுத்துட்டார். விஸ்வனாகவும் இருக்குது விராட்டாகவும் இருக்குது. தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷா. அது ஞாபகம் வச்சுக்கணும் நாம். ஆக ஏன்னா அங்கேயும் பிரஜாபதிஷ்சரதி கர்ப்பே அந்தஹான்னு புருஷ சூக்தத்திலையும் சொன்னதுனால இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஆக ஆரம்பிக்கிற போதே என்ன பண்ணுறது, ஏதோ தனியாக ஒரு இதுக்குள்ளே பார்க்கல, பிரபஞ்சத்தோட சேர்த்தே பார்க்குறது. உனக்குள் இருப்பது தான் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்குது. எப்படி இந்த சரீரத்துக்குள்ள ஒரு சைத்தன் உணர்வுன்னு ஒன்று இருக்கோ, அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிறதுலையும் தத்துவத்திலையும் இருக்குது. ஆக இந்த தத்துவமும் அதுவும் ஒன்று. இது ஒரு ஐக்கியம். ஆக விஸ்வ விராட் ஐக்கியம். ஆனால் அதனுடைய ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை சொல்கிறதுக்கு உபனிஷத் இப்படி தொடங்கி இருக்கிறது. இனி அடுத்த மந்திரத்தை படிக்கலாம். யஸ்மின் இதம் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவாஹ அதிவிஸ்வே நிஷேதுஹு ததேவ பூதம் ததுபவ்யமா இதம் ததக்ஷரே பரமே வ்யோமன் யஸ்மின் நிதகும் சஞ்ச விசைதி சர்வம் யஸ்மின் தேவாஹ அதிவிஸ்வே நிஷேதுஹு ததேவ பூதம் ததுபவ்யமா இதம் ததக்ஷரே பரமே வ்யோமன். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இந்த படைப்பிற்கும்
இந்த படைப்பினுடைய இருப்பிற்கும் இந்த படைப்பினுடைய ஒடுக்கத்துக்கும் ஒரே வஸ்து தான் காரணம்ங்கிறத காட்டுறது. எஸ்மின் இதகம் சஞ்ச விச ஏதி எஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேதுஹு. தமிழில் இருக்கிறது பாருங்க. இது எல்லாம் ஒன்றாக கூடி வாழவும் ஒடுங்கவும் செய்கிறதோ. ஆக எப்படி ஒரு இருந்து நகையானது உற்பத்தியாகி நகை தங்கத்திலேயே இருந்து ஒடுங்கிறதோ, குடமெல்லாம் மண்ணிலேயே தோன்றி இருந்து ஒடுங்குகிறதோ, அப்படி இந்த பல்வேறு பிரபஞ்சங்கள் ஒரு வஸ்துலேயே தோன்றி இருந்து ஒடுங்குகிறது. நிறைய பேருக்கு இது புரியுறதும்பா. தங்கம் புரியுறது, மண் புரியுறது, அதெல்லாம் புரியுறது. ஆனால் இப்போ பார்த்தா இது இவ்வளோ வித்தியாசம் இருக்கே சுவாமிஜி, இத்தனை பேதங்கள் இருக்கே, இத்தனை பேதங்கள் எப்படி ஒரே வஸ்துவில் இருக்க முடியும் அப்படின்னா இது திருஷ்டாந்தத்துக்கு தான் இதை சொல்கிறோம். நாம் முண்டகோபனிஷத்தில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கணும். யதோர்ணநாபி சிருஜத்தே கிருண்ணத்தே ச யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். மந்திரத்தோட அர்த்தம் என்னென்னா, சிலந்தி பூச்சி தன்கிட்ட இருந்தே எப்படி தங்கிட்ட இருந்தே நூலை உற்பத்தி பண்ணி அதில் வாழ்ந்து அந்த தன்னை தானே எடுத்துக்கிறது. ஊர்ணநாபிகி சிருஜத்தே கிருண்ணத்தேச்ச. பார்த்துருக்கலாம் நீங்கள், சிலந்தி பூச்சி மேலே ஒட்டும், அப்படியே எடுத்துகிட்டே வரும். நீங்கள் தொட்டல்னா உடனே உள்ள அப்படியே இழுத்துக்குது. அதனால அது ஊர்ணநாபி அப்படின்னா அது அதனுடைய தொப்புலேருந்து ஒரு பசை வர்றது, அதனால் அதுக்கு பேர் ஊர்ணநாபின்னே பேர். அதை ஒரு உதாரணமாக சொல்கிறோம் நாம். அதாவது அபின்ன நிமித்த உபாதான காரணத்துக்கு உதாரணமாக அதை சொல்கிறோம். அதாவது மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும், அதாவது உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சிலந்தி பூச்சி உதாரணம் சொல்கிறோம் நம்ம. இப்போ சாதாரணமாக இப்போ இந்த புஸ்தகம் பண்ணணுன்னா பேப்பர் ஒரு காரணம். இந்த பேப்பரை ஆர்கனைஸ் பண்ணி புஸ்தகம் ஆக்கியிருக்கார் ஒருத்தர், அவர் புத்திசாலி, அவர் இன்டெலிஜென்ட் காசுன்னு சொல்கிறோம். ஆக அவரை நிமித்த காரணம்னு சொல்கிறோம். அறிவு காரணம் தமிழில் சொன்னால் அறிவு காரணம், பொருள் காரணம். தமிழில் சொல்கிறது மாற்றி சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது தமிழில் சொல்கிறது கவனமாக புரிஞ்சுக்கோங்க. நிமித்த காரணம்னு சொன்னால் இது உருவாரத்துக்கு ஒருத்தன் அறிவு காரணம், அது நிமித்த காரணம்னு சொல்கிறோம். இந்த பொருள் இருக்கே, இதுக்கு பேர் கச்சா பொருள்னு சொல்கிறோம். இந்த பொருள் அறிவு ரெண்டும் சேர்ந்தது ஒரே வஸ்து தான். இப்போ இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு அறிவு காரணமாகிய கடவுள் வேறே, பொருள் காரணமாகிய வஸ்து வேறேன்னு சொல்ல மாட்டோம். ரெண்டும் சேர்ந்து தான் காரணம்னு சொல்லுவோம். ஆக பொருளும் அறிவும் இறைவனே. சுருக்கமாக சொன்னால் பொருளும் இறைவனே, அறிவும் இறைவனே அப்படிங்கிறத சாஸ்திர பாஷையில் சொல்கிற போது அபின்ன நிமித்தோபாதான காரணம். அதுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி. இந்த சிலந்தி பூச்சி பாருங்க, அதுதான் புத்திசாலித்தனமாக அதுதான் பின்னவும் செய்கிறது. மெட்டீரியல் எங்கேருந்து வருது? அதுக்கு அதிலிருந்தே வருது. உபாதானமும் அதனிடமிருந்தே வருகிறது, அறிவும் அதனிடமே இருந்து இருக்கு. அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவு காரணம் வேறு, பொருள் காரணம் வேறு அல்ல. அறிவு காரணமும் பொருள் காரணமும் ஒன்றே. அறிவும் பொருளும் ஒன்றே. எப்படி இருக்கு பாருங்க, அறிவும் பொருளும் ஒன்றே. தமிழில் சொன்னால் அப்படி சொன்னோம், அறிவும் பொருளும் ஒன்றே. நம்ம சாதாரணமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், அறிவு வேறே பொருள் வேறேங்கிறோம். சுவாமிஜி ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கேன்னா என்ன பண்ணுறது? அதுதான் நோக்கரிய நோக்கு. அப்போ இது இது சிலந்தி பூச்சி உதாரணம். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு கேட்டால், தங்கம் உதாரணம் புரியுறது சுவாமி, மண் உதாரணம் புரியுறது, துணி உதாரணம் கூட புரியுறது, சமுத்திர உதாரணம் புரியுறது. அது ஒரு பொருள், ஒரு பொருளே பல பொருளாக காட்டுறதுங்கிறது புரியுறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பலவிதமான பொருள்கள் இருக்கு அப்படின்னா முண்டகோபனிஷத்து இப்படி சொல்கிறதுன்னு சொன்னேன். ஆக அறிவும் பொருளும் ஒன்றே என்று முண்டகோபனிஷத் சொல்லுங்க. அறிவும் பரமாத்மா, பொருளும் பரமாத்மா.
அதுக்கெல்லாம் நம்ம நிறைய திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள்லாம் நிறைய திரும்ப படிக்கிறதுனால உங்களுக்கு அதை பற்றி கன்ஃபியூஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப படித்ததுனால தான் வந்ததுன்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த உதாரணம் என்ன சொல்லுகிறது உபனிஷத்து, முண்டகோபனிஷத்து, யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி. இது இன்னொரு திருஷ்டாந்தம். இப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு யோசிச்சு பார்க்கணும். ஒரே பூமியில் பல செடி கொடிகள்லாம் முளைக்கிறதே அப்படிங்கிறது. பூமி ஒன்று தான். பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் பூமியை பார்க்குறோம். பூமியில் வாழை மரம் வைக்கிறோம், தென்னை மரம் வைக்கிறோம், மாமரம் வைக்கிறோம், எல்லா மரம் வைக்கிறது. பூமி ஒன்று தான், காரணம் ஒன்று, காரியம் அநேகம். இதுதான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு காரணத்திலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது ஆபரணமும் தங்கமும் ஒன்று தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த உதாரணம் போராதுங்கிறதுக்காக உபனிஷத்தை இன்னொரு உதாரணத்தை சொல்கிறது. ஆக காரணம் ஏக்கம், காரியம் அநேக ரூபம், அநேக ரூபமாக இருக்கு. இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒன்றும் விவஸ்தை கிடையாது. பூமி உதாரணம், பூமியில் முளைக்கிற மரங்களெல்லாம் உதாரணமாக சொல்லிருக்கு. அப்புறம் அடுத்த உதாரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டால், ஒரு உயிரிலிருந்து உயிரில்லாத எப்படி தோறும், கான்ஷியஸ்னஸ்ங்கிற சைத்தன் ஆத்மாவை, இதெல்லாம் இனர்ட் மேட்டராக இருக்கு, ஜடமாக இருக்கு. ஜடமான வஸ்து எப்படி சேதனத்திலிருந்து உற்பத்தி ஆக முடியும் அப்படிங்கிற கேள்விக்கும் அதே உபனிஷத்து பதில் சொல்கிறது. எப்படி உயிரோடு இருக்கிற கிட்ட தலைமுடியும் நகமும் உண்டாருதோ அப்படி அப்படின்னு. தலைமுடியும் நகமும் உயிர் உள்ளதோ, அதனால தான் எப்படி இல்லாமல் வெட்டிக்கிறான், எப்படி இல்லாமல் வெட்டிக்கிறா, எப்படி இல்லாமல் பண்ணிக்கிறா. விரல உயிருள்ள இந்த வஸ்துக்கள் எல்லாம் கை காலெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதையும் கிழிச்சுக்கிறவன் தான் இருக்கான். இப்போ இல்லை அது மாதிரி சேத்தனத்திலேருந்து எப்படி ஜடம் வர முடியும், ஏக காரணத்திலேருந்து அநேக காரியம் எப்படி வர, அதுக்கு உதாரணம் பிருத்திவி ஓஷதி திருஷ்டாந்தம். சேத்தனத்திலேருந்து அச்சேதனம் எப்படி வர முடியுங்கிறதுக்கு தலைமுடி நகம் திருஷ்டாந்தம். ஒரு ஒரு அறிவும் பொருளும் எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி உதாரணம். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், காரணம் ஒன்று, காரியம் பல்வேறாக காட்சி அளிக்கிறது வச்சுக்கணும். இதுக்கு தான் சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப மெனக்கெட்டு சொல்றது. சத்தியம் ஒன்று தான், பலவாறாக தெரியறது சத்தியம் இல்லை. ஒரே சத்தியம்தான் பல சத்தியம் மாதிரி தெரிகிறது. தனித்தனியாக சத்தியம் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஒரே சத்தியம்தான் இருக்கு, சத்தியம் ஏகமேவ. எதுக்கு இந்த இதுனா, எஸ்மின் இதம் சர்வம், இதம் சர்வம் இதெல்லாம் சஞ்ச விச்சைதி, எல்லாம் ஒன்றாக கூடி எஸ்மின் தேவா அதிவிஸ்வே நிஷேதுஹு. இதம் எஸ்மின் இதகம் சஞ்ச விச்சைதி, அதாவது தோன்றுகிறது ஒடுங்குகிறது. சஞ்ச விச்சைதி, நான் சொல்லலேன்னு சொன்னேனே தவிர சொல்லின்னு இருக்கேன், பதார்த்தம் சொல்லலேன்னு சொன்னேனே தவிர சொல்லாமல் நகர முடியல. சஞ்ச விச்ச ஏதி, வீச்ச ஏதி, சஞ்ச விச்சைதி. அதாவது இதுலேருந்து உற்பத்தி ஆகி நீங்கள் சிருஷ்டி ஸ்திதி லயம்னு போட்டுக்கணும். எந்த ஒரு வஸ்துவினிடத்திலிருந்து எல்லாம் தோன்றி இருந்து ஒடுங்குகிறதோ, எதனை சார்ந்து எல்லா தேவர்களும் அவரவர்களுடைய காரியங்களை செய்கிறார்களோ, தேவா அதிவிஸ்வே நிஷேதுஹு, எல்லாம் அந்தந்த தேவர்கள். சூரியன் பீஷாஸ்மாத் வாதஃப் பவதே பீஷோதேதி சூரியா, எல்லா தேவர்களெல்லாம் எப்படி பிரைம் மினிஸ்டர் சொன்னால் கேட்குறாளோ இல்லையோ, கேட்குறான்னு தான் நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் சொன்னால் பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் எல்லாம் எப்படி இருக்கோ இருக்கணுமோ அப்படி எல்லாம் அந்த பகவானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எல்லா தேவர்களெல்லாம், தேவாதி தேவர்களெல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு அவரவர்கள் வேலையை ஒழுங்காக செய்கிறார்கள், லஞ்சம் வாங்காமல்.
இல்லையா? இப்போ யாருக்கா இப்போ வருணனுக்கு கூப்பிட்டு ஏதோ கொஞ்சம் சம்திங் கொடுத்து இந்த ஊர்லேயே பையன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வருண பகவான்கிட்ட கூப்பிட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் வருண பகவான்கிட்ட போய் வருண பகவான் நாங்கள் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறோம் சொல்ல முடியுமா? என்ன நேரில் வந்துட்டாருன்னா அவரை விட்டு வைப்போமா என்ன? யஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேதுஹு. மனசு எப்படி கொண்டு வருது பாருங்க. இந்த நீங்கள் மந்திரத்தை நன்னா கவனிச்சா நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா அந்த ஒரே வஸ்துவில் தான் இருக்குது. அதனிடமிருந்து தான் இத்தனையும் வந்திருக்கு. ஆகையெல்லாம் அதையே மனசு நினைக்கும்படி சாஸ்திரமே நம்மளுக்கு ஏகாகிரதையை உண்டு பண்ணுறது. அது ஏகாகிரதையை உண்டு பண்ணுறதுன்னு கவனிச்சா போகிறோம். இப்போ அந்த வஸ்து தான்ப்பா சிருஷ்டி லய காரணமான வஸ்து. அதுதான் அந்த வஸ்துவை சார்ந்திருந்து தான் எல்லாரும் காரியம் பண்ணுகிறார்கள். இதுக்கு உதாரணம் உங்களுக்கு வேணும்னா கேனோபனிஷத் கதை. கேனோபனிஷத் இந்திரன் கதை இருக்கே, அந்த தேவர்களெல்லாம் சண்டை போட்டு எல்லாம் நான் தான் ஜெயிச்சேன்னு சொன்ன போது அந்த யக்ஷன் தோன்றின கதையை ஞாபகம் வச்சுங்கோ. யஸ்மின் தேவா அதி விஸ்வே நிஷேதுஹு. அப்புறம் அடுத்தது ததேவ பூதம். காலமும் அதுவேன்னு சொல்றதுக்கு பதிலாக அதுவே தான் முன்னாலே இருந்தது. கீதையில் வருது இல்லையா, வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி மாம் து வேதன கஷ்டன. கடந்த காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் நானேங்கிறார் பகவான். அதே தான் சொல்றார் இங்கேயும். பூதம் ஏவகாரம் இருக்கு. கடந்ததும் அதுவே, தது பவ்யமாயுதம், இப்பொழுது இருப்பதும் அதுவே, இந்நிகழ்காலமும் அதுவே. ததக்ஷரே பரமே வியோமன். அதெல்லாம் எங்க இருக்குன்னா நேரடியா சொல்லாம, அது நீதான்னு சொல்லாம பரமே வியோமன். பரமே வியோமன் எங்கேயோ பார்த்துருக்கோமே. இதற்கு முன்பு உபநிஷத்துல தான் பார்த்துருக்கோம். பிரம்மானந்த வல்லியில பரமே வியோமன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி. பரமே வியோமன்னு ஹிருதய ஆகாசத்தில் யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். அதே தான் திரும்பவும் சொல்றது. ஆக தது அக்ஷரே பரமே வியோமன். எல்லாம் எங்க இருக்கோன்னு அங்கெங்கேயும் தேடாதப்பா, தேடி கண்டு கொண்டேன். தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். நீ தான் அதுன்னு சொல்லலை, நீ தான் அந்த பரமாத்மான்னு சொல்லாமல் சொல்கிறது. அப்போ அது யாருன்னு முழிச்சுனே இருப்போம். யாருப்பா இவாளா அவாளா அப்படின்னு கடைசியில் பார்த்தா நானே தான் அது, அந்த வஸ்து நானே தான். அடுத்த மந்திரம். ஏனாவிருத்தம் கஞ்ச திவம் மஹீஞ்ச ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசா ச யமந்தஸ் சமுத்ரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜாஹ ஏனாவிருத்தம் கஞ்ச திவம் மஹீஞ்ச ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசா ச யமந்தஸ் சமுத்ரே கவயோ வயந்தி யதக்ஷரே பரமே பிரஜாஹ. ஏனாவிருத்தம் கஞ்ச திவஞ்ச திவம் மஹீஞ்ச. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மந்திரங்கள் எல்லாம் பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணுகிறது. மறைமுகமாக பரமாத்மா வேற யாரும் இல்லை, நீயே தான் இவ்வளவுமா ஆகியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லாமல் நமக்கு ஏதோ வெளியில் இருக்கிற வஸ்து மாதிரியே பரமாத்மாவை பேசிகிட்டே இருக்கு. ஏன்னா பெரிய பொருளாக பரமாத்மாவை உபதேசம் பண்ணுகிறது. ஏன்னா எதனால், இந்த எந்த வஸ்துவினால் இந்த ஆகாசம் வியாபிக்கப்பட்டிருக்கோ, திவஞ்ச திவம்னு சொன்னால் சொர்க்கலோகம் வியாபிக்கப்பட்டிருக்கோ, மஹீம் மஹீம்னா இந்த பூமியும் வியாபிக்கப்பட்டிருக்கோ, ஏன
கஞ்ச திவஞ்ச மஹீஞ்ச ஆவிருத்தம். எதனால் ஆகாசமும் சொர்க்கலோகமும் இந்த பூலோகமும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம். ஏன ஆதித்யா தேஜசா பிராஜசாச்ச தபதி. எந்த ஒரு பரமாத்மாவினால யதாதித்யகதம் தேஜா ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். அதேதான். ஏன தபதி பிராஜசா தபதி. மிகுந்த ஒளியோட எந்த ஒரு பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால சூரியன் பிரகாசிக்கிறானோ, எம் அந்த சமுத்திரே கவஜோ வயந்தி எது அக்ஷரே பரமே பிரஜா. இது ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது வித்யாரண்ய சுவாமிகள் என்ன சொல்லுகிறார், சமுத்திரம்ங்கிறது ஜகத்துங்கிறார். இந்த ஜகத்து முழுக்க எந்த ஒரு பரமார்த்த தத்துவம் வியாபிக்கப்பட்டிருக்கோம். வயந்தின்னு சொன்னால் வீவிங், சம்ஸ்கிருதத்துக்கு பக்கத்துலேயே இருக்க பாருங்க. வயந்தின்னு சொன்னால் நெய்யறது, நெய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்படி இந்த துணியில் குறுக்கும் நெடுக்கும் இருக்கோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பின்னால் வரப்போகிறது. ஓதஷ்ட புரோதஷ்ட விபு பிரஜாசூன்னு. ஓத்தம்னு சொன்னால் குறுக்கு, புரோத்தம்னா நெடுக்கு, பின்னால் வரப்போகிறது. வித்யாரண்ய சுவாமிகள் என்ன சொல்லுகிறார், கவயகான்னா ஞானிகள் மகான்கள்னு சொல்கிறார். கவயகா மகான்கள் இந்த பரமாத்ம தத்துவம் பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருக்கிறதாக அறிந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஹிருதயத்திலும் அதை தியானம் செய்கிறார்கள் அப்படிங்கிறார். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்படுகிறது, வயந்தினா தங்களுடைய ஹிருதயத்தில் போட்டு கட்டுகிறார்கள் அந்த கடவுளை. தமிழில் போட்டிருக்கு பாருங்க. எவனை தீர்க்கதரிசிகள், கவயகான்னு சொன்னால் ஃபார் சைட்டட் தானே. தீர்க்கதரிசி கவயா கிராந்த தரிசினஹாம்பர் கிருஷ்ணர். கிராந்த தரிசி. ஆக எவனை தீர்க்கதரிசிகள் உள்ளக்கடலில். சமுத்திரங்கிறத சமுத்திரம்ங்கிறது ஜகத்துன்னு அர்த்தம் பண்ணுறார் வித்யாரண்ய சுவாமிகள். சமுத்திரம்ங்கிறத விமலானந்த சுவாமிகள்லாம் என்ன அர்த்தம் பண்ணுறாருன்னா, சமுத்திரம்ங்கிறது ஹிருதயம்ங்கிறார். இந்த உள்ளமாகிய கடல். ஏன்னா இந்த சமுத்திரத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆசை இருக்குது. வேதம் சொல்லுகிறது. ஆசையையும் சமுத்திரத்தையும் கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறது, ஆசை பெருசா சமுத்திரம் பெருசா அப்படின்னா, ஆசை தான் பெருசு, சமுத்திரம் சின்னது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எப்போ தெரியுமா இது சொல்லுவா இந்த மந்திரத்தை? அதுதான் கொஞ்சம் ஏன் அந்த இடத்துல சொல்கிறா எனக்கு தெரியல. அதாவது இந்த கல்யாணம் ஆகி இப்போ இந்த பொண்ணை தானம் வாங்கிக்கிறான் இல்லையா, அது ஒரு மந்திரம் உண்டு. ஏஷாத்தே காமதக்ஷிணா அப்படி சொல்லி ஒரு மந்திரம் சொல்லுவா. ஆசை ரெண்டு பேருக்கும் ஜாஸ்தி இருக்கு. சமுத்திரை வஹி காமஹ நே வஹி காமஸ்யாந்தோஸ்தி ந சமுத்திரஸ்ய காமேன பிரதிகிருண்ணாதி ஏஷாத்தே காமதக்ஷிணா சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. ஆசை ஜாஸ்தி. ஆனால் அது என்னென்ன, ஆசை ஜாஸ்தினாலும் கட்டுப்படுத்திக்கணுங்கிற எண்ணத்தோடு சொல்கிறது. சமுத்திரை வஹி காமஹ நே வஹி காமஸ்யாந்தோஸ்தி ந சமுத்திரஸ்ய காமேன பிரதிகிருண்ணாதி. இது இந்த பொண்ணை தானம் வாங்கிக்கிற போது சொல்கிற மந்திரம் அது. அதனால் நாங்கள் ஆசைகள்லாம் ஜாஸ்தி தான், தாத்பரியம் வியாக்கியானம்லாம் பண்ணுவார். ஆசைகள்லாம் ஜாஸ்தி தான், ஆனாலும் ஆசையெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்லாம் அதுக்கு தாத்பரியம் வியாக்கியானம் பண்ணுவார் பெருசாக. ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப உலகத்தை பார்த்த உடனே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஆனால் நம்ம அதை ஒழுங்குபடுத்திப்போம். அதுக்காகத்தான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழறோம். தர்மம் தான் இதில் முக்கியம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானமெல்லாம் இருக்கும், விஸ்தாரமாக இருக்கும். ஆஹா ஏனாவிரதம் கஞ்ச திவம் மஹீஞ்ச
ஏனாதித்யஸ்தபதி தேஜசா பிராஜசாச்ச யம் யம்னா யவனை அந்தசமுத்ரே கவயா வஜந்தி. யவனை கடலில் ஞானிகள் கட்டி போடுகிறார்களோ அப்படின்னு ஒரு அர்த்தம். எவனை இந்த பிரபஞ்சத்தின் குறுக்காகவும் இருக்கிறான் என்று உணர்கிறார்களோ. அதாவது உபனிஷத்தோட நோக்கம் என்னன்னா ஐக்கியம், வியஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை பண்ணிகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதாவது நானும் பிரபஞ்சமும் ஒன்று, நானும் நீ ஒன்றுங்கிறது இல்லை, எல்லாம் பிரபஞ்சம் ஒன்றுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கு. எது அக்ஷரே பரமே பிரஜாக, எந்த ஒரு அக்ஷரத்தினிடத்தில் அழியாத பொருளிடத்தில், அக்ஷரே பரமே அக்ஷரே, பரமே அக்ஷரேன்னா மேலான பொருளில், பிரஜாஹா பவந்தி, அது நம்ம சப்ளை பண்ணிக்கணும். பிரஜாஹா சந்தி, பிரஜாஹா பிரதிஷ்டிதான்னு சொல்லி வேற எங்கேயோ கனெக்ட் பண்ற. யமந்த சமுத்ரே கவயோ வயந்தி எது அக்ஷரே பரமே ஜாஹ. அடுத்த மந்திரம். யதః பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் வ்யசசர்ஜ பூம்யாம் யதோஷதீவிः புருஷான் பசூகிஷ்ச பூதானி சராச்சராணி யதः பிரசூதா ஜகதः பிரசூதி தோயேன ஜீவான் வ்யசசர்ஜ பூம்யாம் யதோஷதீபிः புருஷான் பசூகிஷ்ச விவேஷ பூதானி சராச்சராணி. ஜகதः பிரசூதி யதः பிரசூதா. எல்லாம் நீங்கள் வாசிக்கிற போது நேராக 9வது அத்தியாயம் பகவத்கீதை 7வது அத்தியாயம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத்வி பரிவர்த்ததே. அதேதான். ஜகதः பிரசூதி யதः பிரசூதா. ஜகதः பிரசூத்தினா ஜகத்தை எல்லாம் தோற்றுவித்தவள் யாரு? மாயாசக்தி. யதः பிரசூதா, எதனிடமிருந்து தோன்றியதோ. ரொம்ப நன்னா வேதாந்தம் படிக்கிறவளுக்கு சந்தேகம் வரணும். மாயை உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லுவோமா? மாயை உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் வேதாந்தத்துக்கு அவுட்டு. ஆக இந்த மந்திரத்தை பாருங்க. யதः பிரசூதா ஜகதः பிரசூதி. ஜகத்தையெல்லாம் தோற்றுவித்தவள் எதனிடமிருந்து தோன்றினாளோன்னா மயாத்யக்ஷேண பிரகிருதி சூயதே சச்சராச்சரம்ங்கிறதுல கிருஷ்ணர் ஒன்றும் இதாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? நான் கொஞ்சம் வேதாந்த விஷயம் தெரிஞ்சவாளுக்காக சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. வேதாந்த சாஸ்திரத்தில் மாயை அனாதி. மாயை எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. இப்போ இத்தனை நேரம் மாயையை பற்றியே பேசலை. இத்தனை நேரம் இதுவரைக்கும் மாயையை பற்றியே டாப்பிக்கே வரல. ஆனால் நம்ம பிரம்மவிதா புனோதி பரம் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். பிரம்மானந்தவல்லி படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். பிரம்மவிதா புனோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதேதி தஸ்மாத்வா தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா. இந்த ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது அப்படின்ன உடனே அங்கே தான் நாமளே என்ன சொல்லுவோம்? மாயையா சப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா நிர்விகாரமான பிரம்மன்லேருந்து எப்படி உண்டாக முடியும்? மாறாத கடவுளிடத்திலிருந்து, மாறாத மெய்ப்பொருளிடமிருந்து மாறுகிற தத்துவம் எப்படி வர முடியும்?
ஆகாசம் சவிகாரம். ஆகாசம் வந்து சவிகாரம் இல்லாட்டாலும் சாவயவம், அவயவம் உடையது. எல்லாம் கொஞ்சம் தத்துவ விஷயங்கள், தத்துவபோதத்திலேருந்து எல்லாம் ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா இது புரியுறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இந்த மந்திரம் பாருங்க, எதஃப் பிரசூதாங்கிறது. எதஹான்னா எஸ்மாத்து, பிரசூத்தான்னா எதை சார்ந்துன்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எதை சார்ந்து. ஏன்னா பிரசூத்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தம். எதஃப் பிரசூதா ஜெகதஃப் பிரசூதி. ஜெகதஃப் பிரசூத்தின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கக்கூடிய மாயாசக்தி பிரசூதா, எதனிடமிருந்து தோன்றியதோ அப்படின்னா. எதனிடமிருந்து தோன்றியதோங்கிறது வந்து நேரடியாக சொல்ல முடியாது, எதை சார்ந்து இயங்குகிறதோன்னு சொல்லணும். அனாதி, அதாவது வேதாந்தத்தில் அனாதின்னு சொல்லுவோம். அனாதின்னு சொன்னால் எதிலிருந்து முடியாது. அப்படி ஒரு 6 வச்சுன்னு இருக்கோம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில். அப்படி ஒரு 6 ஐட்டம் வச்சுன்னு இருக்கோம். இது வந்து எதிலிருந்து வந்ததுன்னு கேட்கக்கூடாது, எதுலேருந்து வந்ததுன்னு கேட்கப்படாதுன்னு ஒரு 6 விஷயம் சொல்லி, இதை நீ சொன்னதுக்கப்புறம் இது எதுலேருந்து வந்ததுங்கிற கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. அது என்னதுன்னு கேட்டால் ஜீவாத்மா. ஜீவாத்மா எதனிடமிருந்து வந்ததுன்னு கேட்கக்கூடாது, இருந்துட்டே இருக்கு. ஜீவாத்மா எதனிடமிருந்து வந்ததுன்னு கேட்கக்கூடாது. அப்புறம் அடுத்தது பரமாத்மா. பரமாத்மா எங்கேருந்து வந்தார்னு கேட்கக்கூடாது, எதிலிருந்து உற்பத்தி ஆனார். ஜீவாத்மா எதிலிருந்து கேட்கக்கூடாது, பரமாத்மா எதிலிருந்து உற்பத்தி ஆனார்னு கேட்கக்கூடாது. சுத்த சைத்தன்யம் எதிலிருந்து உற்பத்தி ஆச்சு கேட்கக்கூடாது. சுத்த சைத்தன்யம், பியூர் கான்ஷியஸ்னஸ் எதிலிருந்து வந்தது சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் எப்படி வந்தது, பேதம் எதனால வந்தது? எதிலிருந்து வந்தது, எதிலிருந்து வந்தது, எப்போ வந்தது? இன்னொரு கேள்வி, எப்போ வந்தது? ஏன்னா அந்த அனாதிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. எதனிடமிருந்து, எப்பொழுது இருந்து. பிகினிங்லெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆதினா என்ன அர்த்தம்? பிகினிங். ஆதினா காரணம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னது? பிகினிங்னு அர்த்தம். காசுன்னு ஒரு அர்த்தம், பிகினிங்னு ஒரு அர்த்தம். ஆதினா 2ம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ ஜீவாத்மா ஜீவாத்மாவை பற்றி கேட்கக்கூடாது, பரமாத்மாவை பற்றி கேட்கக்கூடாது. அப்புறம் சுத்த சைத்தன்யம். அப்புறம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற பேதத்தை பற்றி கேட்கக்கூடாது. எப்போ இருந்து இந்த பேதம், ஏன் வேலை, எப்போ வேற ஆச்சு, எப்போ ஒன்றாகும்னா வேறையானதுன்னு யார் சொன்னா? அப்புறம் வேற மாதிரி தோன்றுறது யார் சொன்னா வேற மாதிரி இருக்குன்னு? எல்லாம் கிடையாது. அப்புறம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் வந்து எப்போ வந்தது? அஜ்ஞானம் எதுகிட்ட இருந்து வந்து, எதுனிருந்து வந்தது? அஜ்ஞானம் எப்போ வந்தது? 2 இது. எதனிடமிருந்து அஜ்ஞானம் தோன்றியது, எப்பொழுதிருந்து அஜ்ஞானம் வந்தது. நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே. அப்புறம் ஆத்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தம். ஆத்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் இது எப்போ இருந்து வந்தது, எதுகிட்ட இருந்து வந்தது? புரியுதா? இது ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜீவ ஈஷோ விசுத்தா சித்து ததா ஜீவேஷயோர் பிதா அவித்யா தச்சித்தோர் யோகா ஷடஸ்மாக்கம் அநாதயா. ஒரு ஸ்லோகமாக சொல்லிவிட்டாவ. நம்ம மதத்தில் 6 விஷயங்கள் அனாதியாக இருக்குது. அனாதின்னு சொன்னால் ஆரம்பம் தெரியாது, எதுகிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியாது, இருக்குன்னு ஒத்துக்கணும். திருமூலர்னு சொல்லுவார், அவர் 3ஆக பிரிச்சுடுவார், சிம்பிளாக சொல்லிடுவார். திருமூலர் என்ன சொல்லுவார்? ஜீவாத்மா பரமாத்மா இது பிடிச்சிருக்கிற அஜ்ஞானம்,
3 அனாதின்னு விடுவார். அப்புறம் இந்த ஜீவாத்மா பரமாத்மா இது பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னு அப்புறம் கேள்வியெல்லாம் விட்டுடணும் பார். பசு பதி பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பது அணுகில் பசு பாசம் நில்லாவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவார். பசுபதி பாசம் என பகர் 3 பசுனா யாரு? ஜீவாத்மா. பசுபதி பரமாத்மா. பாசம் பந்தம். பசுபதி பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை போல்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை போல பசு பாசம். ஞாபகம் வச்சுக்கணும், சைவ சித்தாந்தம். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம புரியறதுக்காக சொல்கிறேன். பசு பாசம் அனாதி. பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். பசுத்துவமோ பாசத்துவமோ பதிக்கு கிடையாது. அவருக்கு அல்பத்துவமோ அவருக்கு சம்சாரமோ கிடையாது. யாருக்கு? பதிக்கு கிடையாது. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதி அணுகில்னா என்ன அர்த்தம்? பத்தினா யாரு? பகவான் ஜீவாத்மா பிளஸ் பண்ணிட்டார்னா பசுவோட பாசம் இருக்க. பரமாத்மா ஜீவாத்மாவை பிளஸ் பண்ணிட்டார்னா ஜீவாத்மாவோட பாசம் சம்சாரம்ங்கிறது போயிடும். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்? அனாதிங்கிறது சொல்கிறதுக்காக வந்தேன். அதனால் அதில் 3 தான் அவா சொல்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த 6 இருக்குப்பா. ஜீவாத்மா, ஜீவ ஈஷோ, ஈஷோன்னா பரமாத்மா. விசுத்தா சித்து, விசுத்தா சித்துன்னா என்ன அர்த்தம்? சுத்த சைத்தன்யம். ததா ஜீவ ஈஷையோர் பிதா, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற பேதம். அப்புறம் அவித்யா தச்சித்தோர் யோக, அவித்யா தச்சித்தோர் யோகா. அந்த சைத்தன்யத்தோடு அதுக்கு இருக்கிற எப்படி சுவாமி அஜ்ஞானம் வந்தது நமக்கு அப்படின்னு அதை மாத்திரம் கேட்காது. இப்போ அஜ்ஞானம் போகணுமா? அஜ்ஞானம் எப்படி வந்ததுன்னு, எப்படி டாக்டர் எனக்கு இப்படி உடம்புக்கு வந்தது அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுப்பா? உன் பிராரப்த கர்மனா இதன் நமமா? அவர் என்ன சொல்லுவார்? உன் பிராரப்த கர்மா இது என்னோடது இல்லைப்பா இது. அதனால் யதஃப் பிரசூதா ஜெகதஃப் பிரசூதிங்கிற பதமானது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். மாயாசக்தி எவனிடமிருந்து உண்டாயிற்றோன்னு சொல்லவே மாட்டோம். மாயாசக்தி எப்பொழுதும் இறைவனுடன் இருக்கிறது. அது இந்த துவைத சித்தாந்தத்திலே அப்படித்தான். மாயாசக்தி இறைவனையும் பிரிக்க முடியாது. சக்தியும் பேசுகிறவனையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பேசுறதுங்கிறது வெளிப்படலாம், வெளிப்படாமல் இருக்கலாம். 11 ஆச்சுன்னா பேசுகிற சக்தி வெளிப்படலாம், வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் பேசுகிற சக்தின்னு ஒன்று தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. அது மாதிரி யதஃப் பிரசூதி தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியாம். ஜீவான் வியசர்ஜ. இது பாருங்க, அடுத்தது இன்னொன்று, ஜீவனையும் படைத்தான்ங்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தத்துவபோத ஞாபகம் இல்லை, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா தத்துவபோதம் சொல்லுங்க. தத்துவபோதத்தை கொஞ்சம் சொல்லுங்க. தத்துவபோதம் தெரிஞ்சாதான் இதை சொல்ல முடியும். தோயேன ஜீவான் வியசர்ஜ பூமியான். ஜலத்தினால ஜீவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார்னா இது அடுத்தது. மாயையை உண்டு பண்ணினார். பரமாத்மா கிட்ட இருந்து தான் மாயை வந்தது. பரமாத்மா கிட்ட இருந்து தான் ஜீவர்கள்லாம் வந்தார்கள்னா. எப்படி இதை பற்றி பேசுறது? சஸ்பென்ஸில் வச்சுடுவோமா? அடுத்த வாரத்துக்கு அப்போ தானே வச்சுக்க முடியும். ஆகையினால ஜீவாத்மாவும் மாயா சக்தியும் படைக்கப்பட்டது என்று இங்கே வருகிறது. நீங்கள் புரிஞ்சுவிட ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் தத்துவபோத பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ் தத்துவம் தான் சொல்கிறேன். பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி ததா ஆகாஷ சம்பூதா அப்படின்னு மாயையிலேருந்து எப்படி சிருஷ்டி வந்தது, பிரம்மன்னா என்ன, மாயைன்னா என்ன, மாயையிலேருந்து சத்வப்பிரதானமானது என்ன, ரஜப்பிரதானமானது என்ன,
தமப்பிரதானமானது என்ன அப்படின்னெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்கலேன்னு சொன்னால் இந்த மந்திரமெல்லாம் என்னென்னா இதுக்கு தலைக்கு மேலே இப்படி போயிடும். அது மந்திரம் உள்ளே போகாது, இப்படி மேலே போயிடுது. சுவாமிஜி என்ன போச்சுன்னா சிக்ஸர் மேலே போயிடுது சுவாமிஜி. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி. அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு